அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கார்னோட் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் 2 constant volume and 2 isentropic processes, 2 isothermal and 2 isentropic processes. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்னோட் சைக்கிள் அப்படின்றது ஒரு ரிவர்சிபிள் சைக்கிள். கண்டிப்பாக 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்கும். அடுத்தது 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸஸ். நீங்கள் ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் இருக்கும். ரிமைனிங் உள்ள 2 ப்ராசஸ் வச்சு தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும், டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் வரும். ஸோ எனிவே கார்னோட் சைக்கிள் அப்படின்னாலே 2 isothermal and 2 isentropic processes. அதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கார்னோட் சைக்கிள் ஹேஸ் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார். கார்னோட் சைக்கிள் ஹேஸ் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பெட்ரோல் இன்ஜினில் கார்னோட் யூஸ் பண்ணலாமா இல்லை டீசல் இன்ஜினில் கார்னோட் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத விட ரிவர்சிபிள் இன்ஜின் அப்படின்னா கார்னோட் சைக்கிள் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரிவர்சிபிள் இன்ஜினாக இருந்ததுன்னா கார்னோட் சைக்கிள் ஹேஸ் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு, one reversible heat engine operates between 1600 Kelvin and T2 Kelvin, T2 value தரல, and another reversible heat engine operates between T2 Kelvin and 400 Kelvin. If both engines have the same heat input and output, then the temperature T2 is equal to. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து சேம் ஹீட் இன்புட்டு அண்டு சேம் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கேசஸில் இதில் ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் ஒரு இது பார்த்திங்கன்னா 1600 அண்ட் T2. அதில் ஹீட் இன்புட்டு அவுட்புட் ரெண்டுமே சேம்னு சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா T2லேருந்து 400ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிவர்சிபிள் என்ஜின் அப்படின்னா இப்போ சேம் ஹீட் இன்புட் அவுட்புட்னு சொன்னால் அவுட்புட் பை இன்புட் போட்டோம்னா எஃபிஷியன்சி ரெண்டுக்கும் சேமாக தான் வரும். அதில் சரி டெம்பரேச்சர் லிமிட்டை வச்சு கால்குலேட் பண்ணலாம், அதாவது 1 - லோ டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர் போகலான்னு சொல்லும்போது ரெண்டுமே ரிவர்சிபிள் என்ஜின் அப்படின்னா அதுவும் அதனுடைய எஃபிஷியன்சி சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ஸ் போத் ரிவர்சிபிள் என்ஜின்ஸ் ஹேவ் சேம் அவுட்புட் தேர்ஃபோர் எஃபிஷியன்சி வில் பி சேம். ஓகேங்களா? கண்டிப்பாக டெம்பரேச்சர் லிமிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணும்போது டிஃபர் ஆகலாம், ஆனால் அவுட்புட் இன்புட் சேமாக இருக்கும்போது ரெண்டுமே ரிவர்சிபிள் இன்ஜின் வேறு சொல்லிட்டாங்க, அதனால் எஃபிஷியன்சி சேமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் T2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு ஜஸ்ட் வெயிட், இதனுடைய ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒன்று, அதாவது T2ன்றது ஒன்னோட எக்ஸிட்டு இன்னொன்னோட இன்புட்டாக இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட் கேஸில் ஹீட் ரிஜெக்ஷன் T2வில் வருது, செகண்ட் கேஸில் ஹீட் சப்ளை T2வில் வருது. அந்த மாதிரி வந்தாலே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் T2 is equal to √T1 T3 அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா √1600 into 400 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 800 வரும். ஸோ ஆன்சர் 1600 into 400. இந்த இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது எப்படி வந்து இந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே √T1 T3ன்னு சொல்கிறோன்னு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரிவர்சிபிள் இன்ஜின், ரெண்டுடைய அவுட்புட் அண்ட் இன்புட் சேமாக இருக்கிறதுனால எஃபிஷியன்சி சேம். நெக்ஸ்ட்டு, அப்போ எஃபிஷியன்சி சேம்னா அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே T2 வந்து நியூமரேட்டரில் வரும், அங்கே T2 வந்து டினாமினேட்டரில் வரும். அப்புறம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக T2 is equal to √T1 T3 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக √T1 T3 எடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, த மோர் எஃபெக்டிவ் வே ஆஃப் இன்க்ரீஸிங் தி எஃபிஷியன்சி ஆஃப் கார்னோட் இன்ஜின் இஸ். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1 - T லோ டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் பொதுவாக கார்னோட் எஃபிஷியன்சி. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒன்று லோ டெம்பரேச்சரை இன்னும் டிக்ரீஸ் பண்ணணும், இல்லை ஹை டெம்பரேச்சரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இது ரெண்டுமே நல்ல மெத்தடு தான். ஆனால் அதில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா லோ டெம்பரேச்சரை இன்னும் டிக்ரீஸ் பண்ணுறது தான். அதனால் ஆப்ஷன் டி, டிக்ரீஸ் ஆஃப் சிங்க் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆஃப் சோர்ஸ் டெம்பரேச்சர் கூட ஒரு இன்க்ரீசிங் எஃபிஷியன்சி இன்க்ரீசிங் மெத்தட் தான். ஆனால் அது ரெண்டில் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆஃப் சிங்க் டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சரை இன்னும் குறைக்கிறது தான் ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். அடுத்தது, கார்னோட் என்ஜின் ரிஜெக்ட்ஸ் ஹீட் அட் டெம்பரேச்சர் ஆஃப் 400 Kelvin ஆர் அக்செப்ட்ஸ் அட் 750 Kelvin. ஓகே, சோர்ஸ் டெம்பரேச்சரும் சிங்க் டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. வாட் ஷல் பி ஹீட் அப்சார்ப்டு இஃப் த ஹீட் ரிஜெக்டட் இஸ் 1000 kJ. ஓகே, ஒருவேளை அதே கேஸில்
ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 1000 கிலோஜூலாக இருந்தால் அப்போ ஹீட் அப்சார்ப்டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு டெம்பரேச்சர் லிமிட் தெரியும், கார்னோட் மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டாகவே இன்ஜினோட எஃபிஷியன்சி 1 - லோ டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா எஃபிஷியன்சி வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி அதே ஈக்குவேஷனில் நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா 1 - ஹீட் ரிஜெக்ஷன் பை ஹீட் சப்ளை வரும். ஸோ அதில் நமக்கு தேவை ஹீட் சப்ளை தான், அதாவது QH. அது மட்டும் அன்னோன்னு, மற்றது வந்து உங்களுக்கு அதாவது ஹீட் ரிஜெக்ஷன் வேல்யூ 1000 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1875 கிலோஜூல் வருது ஆன்சர். அடுத்தது 300 kilojoule per second of heat is supplied at a constant fixed temperature of 290 degrees Celsius to a heat engine. Source temperature ஹீட் சப்ளையும் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக கெல்வினில் கன்வெர்ட் பண்ணது வரும் 290 டிகிரி செல்சியஸை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 150 kilojoule per second of heat are rejected at 8.5 degrees Celsius. Heat rejection with temperature சொல்லிட்டாங்க. Then the cycle is reported as. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுக்கான ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, முதல்ல நம்ம வந்து சைக்கிளினுடைய இது இப்போது ஹீட் சப்ளை ஹீட் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி நம்ம பார்க்கல, இதுதான் இப்போ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேறு டைப்பு. இப்போ இதில் என்னன்னா ஹீட் சப்ளை அதுக்கான டெம்பரேச்சர், ஹீட் ரிஜெக்ஷன் அதுக்கான டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் என்ன ரிவர்சிபிளா, இர்ரிவர்சிபிளா, இம்பாசிபிளா, இல்லை ரேண்டம் சைக்கிளா அப்படின்னு கேட்குறாங்க. ரேண்டம் சைக்கிள்னு நம்ம இதில் நம்ம எதுவும் பார்க்குறதில்ல தெர்மோடைனமிக்ஸில். ஸோ மீதி உள்ள 3ல் ஏதாவது ஒன்று தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரோபி சேஞ்ச் கால்குலேட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஜென்ரலாக ரிவர்சிபிள் சைக்கிளா இல்லை ரிவர்சிபிள் சைக்கிளா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சர் லிமிட்டை வச்சு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்புட் பை இன்புட்டை வச்சு ஒரு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் வந்து அந்த வர்ற ஆக்சுவல் எஃபிஷியன்சி ரிவர்சல் எஃபிஷியன்சியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஜின் பாசிபிளே கிடையாது. ஓகேங்களா? பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ட்ரோபி சேஞ்சில் போகிறாங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹீட் சப்ளை அதுக்கான டெம்பரேச்சர் ரேஷியோ ப்ளஸ் ஹீட் ரிஜெக்ஷன் அதுக்கான டெம்பரேச்சர் ரேஷியோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டெம்பரேச்சர் கெல்வினில் இருக்கணும். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி கிடைக்குது. பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபியில் இந்த ஹீட் சப்ளை ஹீட் ரிஜெக்ஷன் அதை ஆட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா ஹீட் சப்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா டு த சிஸ்டம். ஸோ ஹீட் ஆடட் டு த சிஸ்டம்னா எப்போவுமே பாசிட்டிவ். அதே மாதிரி அடுத்தது ஹீட் ரிஜெக்ஷன் ஃப்ரம் த சிஸ்டம் அப்படின்னா அது நெகட்டிவ். அப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஹீட் சப்ளை வேல்யூ 300 கிலோஜூல் அது வந்து பாசிட்டிவில், அதே ஹீட் ரிஜெக்டட் வேல்யூ 150 சப்ஸ்டிட் பண்ணும்போது -150 தான் போடணும். அப்போ நமக்கு ஆன்சரில் 300 பை டெம்பரேச்சர் 563 ப்ளஸ் -150 டிவைட் பை 281.5 வருது. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வருது. கேல்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஒன்றும் இல்லை, இங்கே 281.5ஓட 2 டைம்ஸ் தான் 563. அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் கேஸ்லேயும் 300 வரும் நியூமரேட்டரில், அப்போ டினாமினேட்டரில் 563 வரும். ஸோ 0 வரும். டெல்டா எஸ் 0ன்னா கண்டிப்பாக வந்து சைக்கிள் வந்து ரிவர்சிபிள். டெல்டா எஸ் அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி கிரேட்டர் தென் 0ன்னா அது வந்து இரிவர்சிபிள் சைக்கிள், ஈக்குவல் டு 0ன்னா அது ரிவர்சிபிள் சைக்கிள். டெல்டா எஸ் லெஸ் தென் 0ன்னா அந்த சைக்கிள் பாசிபிள் கிடையாது. டெல்டா எஸ் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன் என்ட்ரோபி பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன். ஈக்குவல் டு 0ன்னா ரிவர்சிபிள், கிரேட்டர் தென் 0ன்னா இரிவர்சிபிள், லெஸ் தென் 0ன்னா இம்பாசிபிள். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈக்குவல் டு 0, அதனால் சைக்கிள் வந்து ரிவர்சிபிள் சைக்கிள். ஸோ நம்மக்கிட்ட வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் ஹீட் சப்ளை, சிங்க் டெம்பரேச்சர் ஹீட் ரிஜெக்ஷன் இதை கொடுத்தாங்கன்னா சைக்கிள் என்ன டைப்னு கேட்கும்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணணும், டெல்டா எஸ் கால்குலேட் பண்ணணும். டெல்டா எஸ்ன்றது நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது Q இஸ் ஈக்குவல் டு TDS ஞாபகம் வச்சோம்னா அப்போ DS இஸ் ஈக்குவல் டு Q/Tன்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் ஒரு டெம்பரேச்சரும் அதுக்கான ஹீட் சப்ளை அதுக்கான ஹீட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ரேஷியோ எடுத்து ஆட் பண்ணாலே அதுதான் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. எத்தனை டெம்பரேச்சர் எத்தனை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கரஸ்பாண்டிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்களோ அது ஒவ்வொன்றுக்கும் ரேஷியோ எடுத்து ஆட் பண்ணோன்னா அதுதான் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. அதில் எது ரிஜெக்டட் எது ஆடட் அப்படின்றத பார்த்துட்டு ப்ளஸ் மைனஸ் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே இரிவர்சிபிள் சைக்கிள் வந்து ரிவர்சிபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்னோட் சைக்கிள் எஃபிஷியன்சி இஸ் மேக்ஸிமம் வென்.
initial temperature is 0 degree Kelvin, final temperature is 0 degree Kelvin. Difference between initial and final temperature is 0 Kelvin. The final temperature is 0 degree Celsius. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு சைக்கிள் வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜெக்ஷன் டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினாக இருந்தால், அதாவது ரிஜெக்ஷன் டெம்பரேச்சர் அந்த சிங்க் டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினாக இருந்தால் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி ஆப்ஷன் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் 0 கெல்வின் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. அதனால் எந்த யூஸுமே இல்லை. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராது. அதே வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் 0 கெல்வினாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, அதில் இந்த ஃபார்முலா படி கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி 1 - TL/TH 1 - லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்னு போடும்போது கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 0 கெல்வின்னு போட்டோம்னா அந்த வேல்யூவே அந்த எஃபிஷியன்சி வந்து 1ன்னு வரும், அதாவது 100%. ஓகே, மிஸ்டேக் படி பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின்னு அர்த்தம். ஸோ 0 கெல்வின் தான் எக்ஸாக்ட்லி 0 அப்படின்ற மீனிங் கொடுக்கும். அடுத்தது, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு த எஃபிஷியன்சி ஆஃப் த கார்னோட் என்ஜின், அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். இது தான் இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் ஒரு 2-3 கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட். ஒன்று வந்து சோர்ஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று சிங்க் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, அதனால் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் எது மோஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா சிங்க் டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்தது, the device that produces network in a complete cycle by exchanging heat only with single thermal energy reservoir is known as. நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் லாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அப்போது ஆல்ரெடி பர்பச்சுவல் மோஷன் மிஷின் 1ன்றது ஃபஸ்ட் லா வயலேட் பண்ணுறது. அப்போ செகண்ட் லா வயலேட் பண்ணுறது தான் பர்பச்சுவல் மோஷன் மிஷின், பர்பச்சுவல் மோஷன் மிஷின் 1ன்றது ஃபஸ்ட் லா வயலேட் பண்ணுறது, 2ன்றது செகண்ட் லாவில் கெல்வின் பிளாங்கை வயலேட் பண்ணுறது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ இங்கே வந்து இது ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளனேஷனில் ஒவ்வொன்றை பற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் அதை வேகமாக சொல்லிடுறேன். PM1ன்னு பார்த்தீங்கன்னா பர்பச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட் does not exist because such machines violate the first law of thermodynamics. ஓகேங்களா? Such machines will produce the energy by itself, and as we know that according to the law of energy conservation, energy could not be created or destroyed. ஸோ ஃபஸ்ட் லாவில் வந்து நம்ம எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்மாக மாறுன்னு சொல்லலாம். இந்த PMM1ன்றது என்னென்னா எந்த இன்புட்டும் கொடுக்காம அந்த டிவைஸாக ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பர்பச்சுவல் மோஷன் மிஷின் 1ன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு இன்ஜின், அப்படி ஒரு டிவைஸ் பாசிபிளே இல்லை. அடுத்தது, பர்பச்சுவல் மோஷன் மிஷின் 2 பார்த்தீங்கன்னா of second kind are those machines which that violate the second law of thermodynamics because such machines will absorb continuously heat energy from a single thermal reservoir and will convert the absorbed heat energy completely into work. ஹீட்டை எடுத்துகிட்டு அதை அப்படியே ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது, 100% கன்வர்ஷன் பாசிபிள் கிடையாது. அதனால் இதுதான் PMM2ன்னு சொல்கிறாங்க. ஆனால் PMM3 வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு எங்கே போகிறாங்கன்னா பர்பச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் தேர்ட் கைண்ட் ஆஃப் இமேஜினரி மெஷின் தட் ஹேஸ் 0 ஃப்ரிக்ஷன், அதாவது 0 ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மிஷினும் இல்லை. அப்போ இது வந்து நமக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான். PMM3 அப்படின்றது 0 ஃப்ரிக்ஷன் மிஷின் விச் ஹேஸ் 0 ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? பர்பச்சுவல்னாலே இது எல்லாமே இமேஜினரி தான். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்லுவாங்க. 0 ஃப்ரிக்ஷன் உள்ள மிஷின் தான் PMM3. இன்றைக்கி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்தது, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் நோன் ஆஸ் தி லா ஆஃப், ஆக்சுவலாக செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது வந்து லா ஆஃப் என்ட்ரோபி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து லா ஆஃப் எனர்ஜி, 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து லா ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. இங்கே கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் நோன் ஆஸ் லா ஆஃப் என்ட்ரோபி ஆர் குவாலிட்டேட்டிவ் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லா தான் வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது லா ஆஃப் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது, பர்பச்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் செகண்ட் கைண்ட் வயலேட்ஸ் தி செகண்ட் கைண்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான், ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்தது, a heat pump, இது ஒரு ப்ராப்ளம். A heat pump operates between two heat reservoirs, one at 800 Kelvin and other at 400 Kelvin.
வாட் வில் பி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஹீட் பம்ப். ரொம்ப டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹீட் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேறு எந்த வேல்யூஸில் டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்குது. ஜென்ரலாக இது வந்து ரிவர்சிபிள் ஹீட் பம்ப்னு சொல்லணும். அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் லிமிட் மட்டும் கொடுத்துட்டு கேட்குறாங்க. பொதுவாக வந்து ஆக்சுவல் ஹீட் ஒரு ரியல் ஹீட் பம்ப்னு போனோம்னா நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட் பை இன்புட் அதில் தான் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக இங்கே ரிவர்சிபிள்னா நம்ம டெம்பரேச்சர் வச்சே கால்குலேட் பண்ணலாம். ஸோ எனிவே ஹையர் டெம்பரேச்சர் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் லோயர் டெம்பரேச்சர் தான் ஹீட் பம்புக்கு. அதுவே ரெஃப்ரிஜரேட்டர் போட்டிங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் லோயர் டெம்பரேச்சர் வரும். ஸோ இங்கே 800 பை 800 மைனஸ் 400 உங்களுக்கு ஆன்சர் 2ன்னு வரும். ஏன்னா இது ஹீட் பம்ப். அடுத்த கொஸ்டின், த என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் பிஃபோர் த்ராட்லிங் இஸ் டேஷ் என்தால்பி ஆஃப் த ஃப்ளூயிட் ஆஃப்டர் த்ராட்லிங். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். த்ராட்லிங் ப்ராசஸ் அப்புறம் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ் ரெண்டுமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னாலே எது கான்ஸ்டண்ட்டோ இல்லையோ கண்டிப்பாக என்தால்பி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ப்ராசஸில் என்தால்பி ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? த்ராட்லிங் ப்ராசஸும் சரி, ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸும் சரி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த்ராட்லிங் எக்ஸ்பென்ஷன் இது என்ட்ரோபி வந்து என்தால்பி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே டேஷ்ன்ற இடத்துல ஈக்குவல் டு வரும். ஓகேங்களா? அடிஷ்னலாக வந்து இதில் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் 0, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0, அதுவும் பார்த்துக்கலாம். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, the efficiency of reversible heat engine receiving heat solely at T1 and rejecting heat solely at T2 is given by. இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, சப்ளை வந்து T1, ரிஜெக்டட் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் வந்து T2ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து T1 மைனஸ் T2 டிவைட் பை T1. ஏன்னா 1 தான் வந்து சப்ளை டெம்பரேச்சர், அதனால் வந்து அதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் சி, T1 மைனஸ் T2 டிவைட் பை T1. அடுத்தது, a thermal reservoir is a body of. தெர்மல் ரிசர்வாயர் அப்படின்னா முதல்ல ரிசர்வாயர் அப்படின்னாலே வந்து ஒரு வற்றாத அப்படின்னு சொல்லலாம். எடுக்க இருந்துகிட்டே இருக்கும், குறையவே குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரிசர்வாயர்னு சொல்லுவோம். அதில் தெர்மல் ரிசர்வாயர்னால் அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சோர்ஸு சிங்க்குன்னு படிக்கிறோம் இல்லையா, அதில் சோர்ஸ் வந்து a thermal reservoir which supply heat without changing temperature. அதே மாதிரி சிங்க்ன்றது a thermal reservoir which receives heat energy without changing temperature. அதனால் அதாவது சோர்ஸுன்ற ரிசர்வாயர் ஹீட் சப்ளை பண்ணுறதுனால டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, சிங்க்ன்ற தெர்மல் ரிசர்வாயர் ஹீட்டை ரிசீவ் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இன்ஃபினைட் ஹீட் கெப்பாசிட்டி, அதான் எடுக்க குறையாதுன்னு சொல்கிற மாதிரி இன்ஃபினைட் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியர், ஓசன், ரிவர், இண்டஸ்ட்ரியல் ஃபர்னேஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபர்னேஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸாக ஃபியூவல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பர்னிங்க்கு. அதனால் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுற வரைக்கும் தான் இந்த ரிசர்வாயர்னு அதை சொல்ல முடியும். அப்போ பாருங்கள், நீங்கள் ஹீட் சப்ளை ஃபியூவல் சப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். நம்மளும் அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஹீட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம். ஆனால் அங்கே சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்போ போய் அது தெர்மல் ரிசர்வாயர்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி அட்மாஸ்பியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சிங்க்குக்கு நம்ம என்ன தான் இன்ஜின் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம லாஸ் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அட்மாஸ்பியர் தான் போகுது. அதனால் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரில் பெருசாக ஒரு சேஞ்ச் இல்லை, ஏன்னா அது ஒரு பெரிய மாஸ் அது. ஸோ அது சிங்க்குக்கு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்தது, an engine operates between temperatures of 900 Kelvin and T2 and another engine between T2 and 400 Kelvin for both to do equal workன்னு சொல்கிறாங்க. அந்த கண்டிஷனில் என்ன பண்ணணும்? இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு இன்புட் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது ரூட் ஆஃப் T1 T3 எடுத்தோம். இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுலேயுமே ஒர்க் டன் மட்டும் சேம்னு சொல்கிறாங்க, அதாவது அவுட்புட் மட்டும் சேம்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் போய் நம்ம ரூட் ஆஃப் T1 T3 எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆவரேஜ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுலேயுமே ஒர்க் டன் ஈக்குவல். இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த 1 மைனஸ் T2 பை T1 அந்த ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒர்க் டன் வந்து சேமாக வருது இல்லைங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது T1 ப்ளஸ் T3 பை 2 வரும். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டாங்க. நான் இது எப்படி வந்துச்சுன்னு நான் கமெண்ட்டில்
உங்களுக்கு லிங்க் போடுறேன். இது நான் சால்வ் பண்ணி அதில் லிங்க் போடுறேன். எப்படி வந்து ஒர்க் டன் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம அந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் வந்து T1 + T3/2ன்னு எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான ரீசன் நான் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது, the statement, the efficiency of all reversible heat engines operating between the same temperature levels is the same is known as. இப்போது 2 என்ஜின் இருக்குது, ரெண்டுனுடைய டெம்பரேச்சர் லிமிட்ஸும் சேம், அதாவது சோர்ஸ் டெம்பரேச்சரும் சிங்க் டெம்பரேச்சரும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அது ரிவர்சபிள் இன்ஜின் சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய எஃபிஷியன்சி ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற லா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 லாவுமே கிடையாது. 0th, 1st, 3rd கிடையாது. ஸோ அது வேறு, இதை சொல்கிறது வந்து வேற ஒரு லா தான். அது என்னதுன்னா கரோலரி ஆஃப் கார்னோட் தியரம். ஸோ ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின்ஸுக்கு சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் எஃபிஷியன்சியும் சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறது வந்து கரோலரி ஆஃப் கார்னோட் தியரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Dry saturated steam enters a frictionless adiabatic nozzle with negligible velocity at a temperature of 300 degrees Celsius. அதனோட என்தால்ஃபி கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க இன்லெட்டில். இட் இஸ் எக்ஸ்பேண்டட் டு எ ப்ரெஷர் ஆஃப் 5 MPa ஐசென்ட்ரோபிக்கலி. எக்ஸ்பேன்ஷன் வந்து ஐசென்ட்ரோபிக்னு சொல்கிறாங்க. H2வும் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த எக்ஸிட் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம்? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நாசில்ன்றது ஒரு ஓப்பன் சிஸ்டம், அதனால் நம்ம அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதலாம். இங்கே இருக்கிறதே பார்த்திங்கன்னா என்தால்ஃபியும் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான். ஏன்னா அவங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து என்தால்ஃபி, அப்புறம் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஸ்ட்ரைட்டாகவே வந்து என்தால்ஃபின்னு சொல்லும்போது அதில் ப்ரெஷரும் இன்க்ளூட் ஆகிடும். அப்புறம் ஏன்னா என்தால்ஃபின்றது U + PVன்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. அதில் ஃப்ளோ எனர்ஜியில் ப்ரெஷர் வால்யூம் ரெண்டுமே வந்துடும். அப்போது இந்த ஈக்குவேஷன் படி அதுவும் நாசிலில் ஒர்க் டன் எதுவுமே கிடையாது, ஒர்க் டன் 0 தான். அப்புறம் கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொதுவாக நெக்லிஜிபிள்னு சொல்லினா கூட இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நாசில் வித் நெக்லிஜிபிள் வெலாசிட்டி அட் த இன்லெட்டில் வந்து நெக்லிஜிபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. சில கேசஸில் நம்மளே அசியூம் பண்ண வேண்டியது வரும். கம்பேர் வித் எக்ஸிட் வெலாசிட்டி இன்லெட் வெலாசிட்டி இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதும்போது நமக்கு வந்து என்தால்ஃபி டிஃப்ரென்ஸ் தான் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக, கைனடிக் எனர்ஜி லாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் ½ மாஸ் 1ன்னு எடுத்துட்டோம்னா திரும்ப V1²/2 தான் இருக்கும். எல்லாமே kJ/kg வரணுன்றதுனால அந்த 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க டினாமினேட்டரில். அப்படி பார்க்கும்போது இதில் ஃபைனலாக நமக்கு ஆக்சுவலாக அங்கே ஹெச் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்லெட்டில் H1 போட்டாங்க, பட் எக்ஸிட்லேயும் H2ன்னு வரணும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா √2000 இன்ட்டு 2 என்தால்ஃபிக்குள்ள டிஃப்ரென்ஸு, அதாவது 2751 - 2651. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனோட ரீரைட் பண்ணும்போது தான் இந்த V1²/2000 வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்லெட்டில் வெலாசிட்டி நெக்லிஜிபிள் அப்படின்றதுனால. அதே மாதிரி இப்படி ஒன்லி என்தால்ஃபி அப்புறம் இன்லெட் வெலாசிட்டி நெக்லிஜிபிள்னா நாசிலுடைய டைரக்ட் ஃபார்முலா வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். டைரெக்டாகவே இந்த √2000 இன்ட்டு H1 - H2 போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த √2000க்கு ஒரு வேல்யூ வரும், 44.72 நினைக்கிறேன், இன்ட்டு √H1 - H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை பைகார் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அடுத்தது ஸோ இங்கேயே கூட பார்த்திங்கன்னா 2751 - 2651 வந்து உங்களுக்கு 100 தான் வரும். அப்போ 2000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அந்த 447.21 தான் வரும். ஓகேங்களா? ரைட்டு. ஏன்னா √2000 நான் என்ன சொன்னேன், 44.72ன்னு சொன்னேன். அப்புறம் இன்ட்டு ரூட்டில் ஒரு 100, அதுக்கு 10 வரும். ஸோ 447.21 வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது, a heat engine working on the Carnot cycle receives heat at the rate of 50 kW from a source at 1300 Kelvin and rejects it to a sink at 400 Kelvin. The heat rejected is கேட்குறாங்க. ஸோ கார்னோட் இன்ஜின் சொல்லியாச்சு. அப்போ நம்ம இன்ஜினோட எஃபிஷியன்சி நம்ம 1 - லோ டெம்பரேச்சர் பை ஹை டெம்பரேச்சர் போட்டோம்னா கிடச்சிரும். அப்புறம் எஃபிஷியன்சிக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா Q1 - Q2/Q1. அதில் Q2 கேட்குறாங்க. நம்ம முதல்ல இதில் வந்து முதல்ல ஒர்டன் கண்டுபிடிச்சிட்டு, முதல்ல Q1 ஹீட் சப்ளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஹீட் ரிஜெக்ஷன் போகலாம், இல்லை டைரெக்டாக ஃபார்முலா எழுதியும் கொண்டு போகலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல டெம்பரேச்சர் லிமிட்ஸை வச்சு எஃபிஷியன்சி, அதை எதோட ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா Q1 - Q2/Q1ஓட ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு தெரியும்
Q2ன்றதா ஹீட் ரிஜெக்ஷன், Q1ன்றதா ஹீட் சப்ளை. அந்த ரேஷியோட வேல்யூ வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா Q2 இஸ் ஈக்குவல் டு Q1 இன்ட்டு 0.3076 அந்த மாதிரி போகிறாங்க. இதில் ஆக்சுவலாக வந்து சாரி இங்கே ஒர்க் டன் கொடுக்கல, ஹீட் சப்ளை Q1 தான் கொடுத்துருக்காங்க. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஹீட் சப்ளையே கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. அப்போ ரொம்ப யோசிக்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா ஃபார்முலா படி Q1 மைனஸ் Q2 பை Q1 ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 பை T1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எழுத வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு a reversible heat engine rejects 80% of heat supplied during a cycle of operation. ஸோ கொடுத்த ஹீட்டில் 80% ரிஜெக்ட் ஆகுது. If the engine is reversed and operates as a refrigerator, then its coefficient of performance shall be. ஜென்ரலாக இந்த நமக்கு தெரியும் ஹீட் என்ஜின்றது ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ், ரெஃப்ரிஜரேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ். அப்படி இந்த இன்ஜினில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்கிறதுக்கு எஃபிஷியன்சி யூஸ் பண்ணுவோம், ரெஃப்ரிஜரேட்டரில் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு சிஓபி யூஸ் பண்ணுவோம். இவங்க இன்ஜினோடைய எஃபிஷியன்சியை வச்சு சிஓபி ரெஃப்ரிஜரேட்டருடைய சிஓபி கேட்குறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா முதல்ல வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஹீட் என்ஜினுடைய எஃபிஷியன்சி வேல்யூவை ரெசிப்ரோகேட் பண்ணோன்னா சிஓபி ஆஃப் ஹீட் பம்பு கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஹீட் என்ஜினுடைய எஃபிஷியன்சியை ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா ஹீட் பம்பினுடைய சிஓபி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹீட் பம்ப் சிஓபி ஆஃப் ஹீட் பம்புன்றது 1 + சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். இது ரெண்டுமே தெரியணும். 1 + அதாவது சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் இஸ் ஈக்குவல் டு 1 + சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து முதல்ல எஃபிஷியன்சியை ரெசிப்ரோகேட் பண்ணணும், அப்புறம் அதோட 1 மைனஸ் பண்ணணும். ஏன்னா கேட்குறது ரெஃப்ரிஜரேட்டருடைய சிஓபி. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு Q2ன்றது வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, அதாவது ஹீட் ரிஜெக்ஷன் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா 80% Q1னாங்க, அதனால் 0.8 Q1 எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே ஒர்க் டன் அப்படின்னா Q1 மைனஸ் Q2, அதனால் 0.2 Q2ன்னு எடுத்துருக்காங்க. சரி, ரெஃப்ரிஜரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம், அங்கே வந்து சிஓபி வந்து Q2/W வரும், 0.8 Q1 / 0.2 Q1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ சிஓபி வந்து 4ன்னு வருது. நம்ம செகண்ட் மெத்தடே எடுத்துக்குவோம். செகண்ட் மெத்தடில் முதல்ல எஃபிஷியன்சியை பாருங்கள், ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. ஒர்க் டன் தான் வந்து 0.2 டைம்ஸ் Q1ன்னு பார்த்தோம். ஸோ எஃபிஷியன்சி 0.2ன்னு தெரிஞ்சிருது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 1 எஃபிஷியன்சி அப்படின்றது சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப்பு. இப்போ கேட்குறது சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 1 எஃபிஷியன்சி -1 போடணும். அப்போ தான் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் கிடைக்கும். ஆன்சர் வந்து 4ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 டேர்மு, ஒன்று வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்ஜின் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப். செகண்டு சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் இஸ் ஈக்குவல் டு 1 + சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது. அடுத்தது a reversible polytropic process is given by polytropic processல வந்து நம்ம என்ன ரேஷியோ கேட்குறாங்கன்னா டெம்பரேச்சர் டென்சிட்டி இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் ப்ரெஷர் டென்சிட்டி இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனில் டெம்பரேச்சர் டென்சிட்டி இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேஷன் படி பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கிறது T2/T1 is equal to P2/P1 whole power n - 1/n. இங்கே கூட பார்த்தீங்கன்னா T1/T2ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, P1/P2 whole power n - 1/n. இந்த டேர்ம் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் T1/T2 equal to P1/P2 whole power n - 1 தான் இருக்குது, n - 1/n இல்லை. அடுத்தது இதே ரிலேஷனை T1/T2 is equal to V2/V1 whole power n - 1 சொல்லலாம். இந்த V2/V1ன்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக் வால்யூமோட ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா படி T1/T2 is equal to ρ1/ρ2 whole power n - 1/n எழுதலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சாரி n - 1ன்னு போடலாம். ஏன்னா நமக்கு வால்யூம் ரிலேஷன் தெரியும், டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன். T1/T2 is equal to V2/V1 whole power n - 1.
நமக்கு இங்கே வால்யூம் இல்லை, அதுக்கு பதிலாக அதனுடைய ரெசிப்ரோக்கல் டென்சிட்டியை கொடுத்துருக்காங்க. அப்போ V1/V2 வர இடத்துல ρ1/ρ2 போட்டால் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக வரும். ஓகேங்களா? வால்யூம் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் இங்கே. ஸோ V2/V1 அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா ρ1/ρ2 வரும், அப்படியே எழுதலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. T1/T2 = ρ1/ρ2n-1. ஸோ இதில் உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கொஸ்டின் புரியாமல் இருந்ததுன்னா நான் அதை வந்து கமெண்ட்டில் சால்வ் பண்ணி அதை கமெண்ட்டில் அதுக்கான லிங்க்கை போடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.